அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மார்கழி 25வது நாள். திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல். பூதங்கள் தோறும் நின்றாயினின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் என்று பாடுகிறார். அழகான இயற்கை சூழல் நிறைந்த திருப்பெருந்துறை தலத்திற்கு மன்னனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, பஞ்சபூதங்களின் வடிவமாக திகழ்பவன் நீ. ஞானியர்கள் உன்னை புகழ்ந்து பாடுவதை கேட்டே நாங்கள் உன்னை அறிந்துள்ளோம். நீ எவ்வாறு இருப்பாய், உன்னுடைய உருவம் என்ன, வடிவம் என்ன என்பதை நாங்கள் அறியோம். சிந்தனைக்கு எட்டாத பரம்பொருளே, எங்களுடைய பிழைகள் அனைத்தையும் பொறுத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். திருப்பாவை 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று பாடுகிறாள் ஆண்டாள் பிராட்டியாள். இங்கே ஒருத்தி மகனாய் என்று தேவகி என்ற ஒப்பற்ற ஒருத்தியின் மகனாய் பிறந்து ஓர் இரவில், அந்த ஒப்பற்ற இரவில் ஒருத்தி மகனாய் யசோதை என்ற ஒப்பற்ற ஒருத்தியின் மகனாக ஒளித்து வளர்ந்தான் கண்ணன் என்று பாடுகிறார். இன்றைய பாடல் வரிகள் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. கோபிகைகள் ஒவ்வொரு முறையும் கம்சனால் கண்ணனுக்கு என்ன தீங்கு நேருமோ என்று வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு பயந்து இருந்தார்களாம். அந்த பயம் என்ற நெருப்பை கம்சனின் வயிற்றுக்கு மாற்றினானாம் கண்ணன். எவ்வாறு? அவன் அனுப்பிய சகடாசுரன், பகாசுரன், பூதகி போன்ற பல அரக்கர்களை கொன்று கம்சனுக்கு பயத்தை ஏற்படுத்தினான். ராமாவதாரத்தில் ராமதூதனாக லங்கேஸ்வரனிடம் செல்லும் ஹனுமனின் வாளில் தீயை வைக்கிறான் ராவணன். அந்த தீயால் இலங்கையே எரிக்கிறார் ஹனுமன். இது ராவணன் வைத்த தீயினால் அல்ல, சீதையின் மனதில் உள்ள சோகம் என்கின்ற நெருப்பினை தனது வாளில் வைத்து இலங்கையே எரிக்கிறார் ஹனுமான் என்று கூறுவர். இந்த கருத்தினை விளக்கும் ஆஞ்சநேயரின் ஸ்லோகம் ஒன்றை இன்று காண்போம். உல்லாங்கிய சிந்தோஹோ சலீலம் சலீலம் உல்லாங்கிய சிந்தோஹ சலீலம் சலீலம் யசோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாஹ யசோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹ லங்கா ஆதாய தேனைவ ததாஹ லங்கா நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சநேயம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சநேயம் நமாமி நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சநேயம்